நார்மல்ஸை விட நான் சீக்கிரமே ஏஜ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது டாக்டர். ஏன் இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது யூனிவர்சலாக எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகிற ஒரு விஷயம்தான். என்னன்னா நம்மளோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துட்டு ஃபிசிக்கலாக ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க, நல்லா நடந்தாங்க. அதே மாதிரி குத்த வச்சு உட்காந்துட்டு எந்திக்கிறது இப்போ எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக தானே இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியாமலே அவங்க வந்துட்டு அவங்களோட பாடி வந்து நல்லா ஃபிசிக்கலி நல்லா ஆக்டிவாக ஃப்ளெக்சிபிளாக நல்லா வச்சுருந்தாங்க. இப்போ நம்மளை பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு மினிமம் ஒரு 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 10 மணி நேரமாச்சும் உட்காந்துருப்போம். அதே மாதிரி லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாருமே வந்துட்டு 2 வீலர்ஸ் இல்லைன்னா கார் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்றப்ப அதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 80% 90% நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கட் ஆயிடும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால ஒபிஸ் ஆகிறது, நம்மளோட மெட்டபாலிசம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறது. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விட்டமின் டி டெஃபிஷியன்சி, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக வருது. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீப், டிவி, ஃபோனு, மொபைல் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்லீப் டைம் வந்து ரொம்ப கம்மியாகுது. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ், இப்போ இருக்கிற ஒர்க் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் எல்லாமே வந்துட்டு அப்போ இருக்கிறத விட அதிகமாகுது. கண்டிப்பாக நம்மளோட அப்பா அம்மா அவங்கள விட நமக்கு வந்து சீக்கிரமாகவே ஏஜ்டாக ஒரு ஃபீல் வருது.